நான் செத்து போயிட்டேன்னா என் பெருவிரல்ல ஒரு கயிற்றை கட்டி இழுத்துட்டு போய் அந்த சுடுகாட்டுல கொண்டு போய் போட்டுருங்கடா, அவன் எப்படியா புதைக்கிறான், அது எரிக்கிறான், என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தகப்பனார், அவர் சாகும் நிலை வரும் பொழுது என்னை எங்க புதைப்ப? நான் சேவிக்கின்ற ஆண்டவர் ஒரு புராண கதையில வருகின்ற தெய்வம் அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் திருநாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஹாப்பி ஈஸ்டர் உங்கள் யாவருக்கும். வாசி கேட்ட அருமையான பரிசுத்த வாக்கியமாகிய பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே அங்கு விசேஷமாக அந்த 2ஆம் வசனம் மிக அற்புதமான வசனமாக என்னுடைய கண்களிலே இந்த நல்ல நாளிலே அது என்னுடைய பார்வைக்கு வந்தது. அது என்னவென்றால், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லறை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கல்லறை எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இன்றைக்கு நாம் காண்கின்ற கல்லறைகள் அல்ல. இன்றைக்கும் ஒருவேளை எகிப்து தேசத்திற்கு நீங்கள் செல்வீர்களானால் குகை போன்ற ஒரு குகை மலைகளிலே ஆங்காங்கே தங்களுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அந்த குகைக்குள்ளே தான் இந்த சரீரத்தை கொண்டு போய் உள்ளே வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து மூடி விடுவார்கள். அதை சுற்றி ஒருவேளை சில நேரங்களிலே பூசி விடுவார்கள், அல்லது அது திறக்கும்படியாக அது இருக்கும். எப்பொழுதுமே இந்த 3ஆம் நாளிலே அந்த கல்லை புரட்டி போட்டு வாசனை திரவியங்களை கொண்டு போய் இந்த சரீரத்தின் மேல் போடுவார்கள். இது எப்பொழுதும் நடைமுறையாக இருக்கக்கூடியவைகள். இப்பொழுதும் அந்த காரியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. என்னுடைய அருமையான பாட்டிமா இறந்த சமயத்துல எங்க தாத்தா என்னை அழைச்சிட்டு போறாங்க கல்லறைக்கு. 3ஆம் நாள் அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, பால் ஊத்துறா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஊத்து? பால் ஊத்து. நான் சின்ன பையன். அப்போ ஒரு அந்த கல்லறை மேல ஒரு ஓட்டை வச்சிருக்கிறாங்க, ஒரு ஓட்டை. அப்ப நான் கேட்டேங்க தாத்தாவை, இப்ப நான் பால் ஊத்துனா பாட்டிமா குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்க தாத்தா சொன்னாங்க, நீ ஊத்துறா பாட்டிமா குடிப்பாங்க அப்படின்னாங்க. அப்ப நான் சின்ன பையனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இன்னைக்கு அதை சிந்திச்சு பாக்குறேன். எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை, மூடத்தனமான ஒரு நம்பிக்கை. எப்படி பால் ஊத்தனா அவங்க குடிக்க முடியும்? அத செத்து போயாச்சு, முடிஞ்சு போச்சு. அல்லது அந்த குழியின் மேல ஊத்தும் போது அந்த பால் எப்படி உள்ள போய் சேரும்? ஏன்னா கிறிஸ்தவ கல்லறை சவத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பெட்டி வச்சு மூடி உள்ள புதைச்சிருவாங்க. எப்படி இந்த பால் அவங்க வாய்க்குள்ள போகும்? இந்த சிந்தனைகள்லாம் இல்லாதபடிக்கு மூடத்தனமான நம்பிக்கையில இன்றும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்களிலும் அப்படிதான். சரீரம் செத்து போய்விட்டது. அந்த சரீரத்திற்கு இந்த அருமையான வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையிலே, அதுதான் 3ஆம் நாளாக இருக்கின்றது. வேறே அவர் இறந்த 3ஆம் நாள். இவர்கள் தூப வர்க்கங்கள் எல்லாம் அங்கு போய் போடுவதற்காக 2 மரியாள் ஓடுகின்றார்கள். ஓடி போய் அந்த கல்லறையில கொண்டு போய் போடலாம் என்று நினைக்கின்றார்கள். சரீரம் செத்து போச்சு. செத்து போன சரீரம் எப்படியும் நாற்ற அடிக்கும், வேற வழி இல்லை. இந்த கல்லை புரட்டி போட்டு இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உள்ள போய் அங்க இந்த தூப வர்க்கங்கள் வாசனை திரவியங்களை போட்டு அந்த சரீரமுடைய நாற்றம் அடிக்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு போகின்றார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள். அந்நாட்களிலே அவைகள் இருந்திருக்கின்றது. இன்றைக்கும் வெளிநாடுகளில் பாத்தீங்கன்னா நாம புதைக்கிற மாதிரி புதைக்க மாட்டாங்க.
ஒரு நல்ல பெட்டி போல அதை செய்து வச்சிருப்பாங்க. இந்த பெட்டியை உள்ள தள்ளிடுவாங்க. ஒவ்வொரு பெட்டியா உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அது எங்க போய் விழுது அந்த பக்கம் பள்ளத்துல தெரியாது. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொன்று என்று சொல்லி. என்னுடைய அருமையான தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க, கல்லறைலாம் கட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்களிடத்துல சொல்லுவார்கள். கல்லறை கட்டாத அப்படின்வாங்க. ஆனா அதே தகப்பனார் சாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாக என்னை பார்த்து கேட்டார்கள், என்னை எங்க புதைப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் நான் எடுத்து காமிச்சேன், அம்மாவுடைய கல்லறையை கட்டியிருக்கிறோம், அதே கல்லறையில உங்களை கொண்டு போய் புதைக்க போறோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னாங்க. கல்லறை கட்டாதீங்க, கல்லறைக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு பிரசங்கிக்கின்றவர் தான் என்னுடைய தகப்பனார். ஆனால் அவருக்குள்ள அவர் சாகும் நிலைக்கு வந்த போது அவருக்குள்ள ஒரு கேள்வி என்ன உண்டாது, என்னை எங்க புதைக்க போறீங்க? ஏன்னா பல முறை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இழுத்துட்டு போய் அந்த சுடுகாட்டுல கொண்டு போய் போட்டுருங்கடா, அவன் எப்படியா புதைக்கிறான், அது எரிக்கிறான், என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தகப்பனார் அவர் சாகும் நிலை வரும் பொழுது என்னை எங்க புதைப்ப? இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை அதுதான். செத்த நிலையிலே நாம் இருக்கின்றோம், செத்த நிலையிலே நாம் காணப்படுகின்றோம். உற்சாகமாக ஆலயத்துக்கு வருகின்றோம், நன்றாக பாடல்கள் பாடுகின்றோம், வேத வசனத்தை கேட்கின்றோம், வேத வசனத்தை பிரசங்கிக்கின்றோம், நன்றாக ஜெபிக்கின்றோம், எல்லாம் நல்லதுதான். இன்னும் மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த மூட நம்பிக்கையான இந்த காரியம் நம்மளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இதை யார் தான் செய்வார்கள்? தேவ தூதர்கள் தான் செய்வார்கள். இதுதான் இங்கு நடந்தது. கல்லை புரட்டி போட்டார்கள், கல்லை புரட்டி போட்டார்கள். இவங்க அவசரமா ஓடியாராங்க, இவங்க தான் கல்லை திறக்கணும்னு வராங்க. ஆனா அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? கல்லு புரட்டி பட போட்டு அந்த கல்லின் மேல் என்ன பண்றாங்க? தேவ தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த காட்சி. கொஞ்சம் அப்படி நினைவு கொண்டு வராங்க. ஒரு பெரிய கல்லு, அந்த பெரிய கல்லின் மேல கல்லை புரட்டி போட்டுட்டு அந்த கல்லின் மேல ஏறி இந்த தேவத்தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்களா. அந்த காட்சியை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க எப்படி இருக்கும். எப்படிங்க இது? நம்முடைய மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இயேசு அதற்காக உயிரோடு கூட எழுந்தார். கல் புரட்டி பட வேண்டும், கல் புரட்டி பட வேண்டும், கல் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய அநேக நினைவுகளிலே நம்முடைய கற்கள், மூட நம்பிக்கையான கல்கள் புரட்டி போடப்பட வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு தனி நபரும் தான் தெரியும் எதுதான் கல்லா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். சில கல் எப்படி இருக்கும்? ஐயோ என் மனைவி இருந்தாதான் என் வாழ்க்கை. சிலருக்கு என்ன இருக்கும்? என் புருஷன் இருந்தாதான் வாழ்க்கை. சிலருக்கு என் பிள்ளைகள் இருந்தாதான் வாழ்க்கை. சிலருக்கு என் பேர பிள்ளைகள் இருந்தாதான் வாழ்க்கை. சிலருக்கு என் பணம் இருந்தாதான் வாழ்க்கை. சிலருக்கு என் வீடு இருந்தாதான் வாழ்க்கை. சிலருக்கு என்னுடைய வேலை இருந்தாதான் வாழ்க்கை. ஐயா, இந்த கல்லெல்லாம் புரட்டி பட வேண்டும், புரட்டி போடப்பட வேண்டும். இந்த கல்லுனால நீ வாழல. இந்த கற்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சுகமான வாழ்க்கையாக அது இருக்காது. அந்த தேவ தூதர் வந்து இந்த கல்லை புரட்டி போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதன் மேல் தேவ தூதர் உட்கார்ந்து விட்டார்கள். இங்க ஓடியாராங்க ரெண்டு பேரும், ரொம்ப ஆவலா காலையிலே எழுந்து ஓடியாராங்க, அவசரமா ஓடியாராங்க. நாம முந்திக் கொள்ளுன்னு சொல்லி ஓடியாராங்க. வேற யாரும் அங்க வந்துடக்கூடாது, முதல்ல நாம ஓடிடணும்னு சொல்லி வேக வேகமா ஓடி வராங்க. வந்து பாக்குறாங்க, ஆச்சரியத்தில் அங்க என்ன இருக்குது? கல் புரட்டி பட போட்டு இருக்கின்றது. அந்த கல்லறை திறந்திருக்க அவங்க பாக்குறாங்க. வந்த உடனே அந்த தேவ தூதர் என்ன சொல்றாங்கம்மா, நீ இயேசுவை தேடி வந்திருக்கிறல்ல, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்னொரு காட்சியை இந்த இடத்துல 4ஆம் வசனத்துல நாம் பார்க்கின்றோம். காவலர்கள் அவனுக்கு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். பாருங்க, இயேசுவை கல்லறை கொண்டு போய் வைத்தது மட்டுமல்ல, இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னாரு, 3ஆம் நாள் உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன்
என்று சொல்லி தைரியமாக விசுவாசத்தோடு கூட அவர் சொன்னார். இன்னைக்கு அநேக காரியத்தை நம்ம சொல்றோம். சொல்லும் போதே நமக்கு என்ன ஆகுது? ஒரு சந்தேகம் வந்துருது, நடக்குமா? அதனாலதான் உங்க வாழ்க்கையில நடக்கல, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். நல்லா கவனிக்கணும். விசுவாசித்தால் கூடும் இல்ல, விசுவாசம் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கும் போதே என்ன ஆகுது? நமக்குள்ள பிசாசு என்ன பண்றான்? ஒரு நினைவை கொண்டு வரான். டேய் லூசாடா, நீ இப்படி ஒரு இதை கேட்கிற ஆண்டவர்கிட்ட அது தருவார்னு நினைக்கிறியா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி விடுகிறான். இந்த சந்தேகம் தான் நம்முடைய ஜெபத்தை முழுமையாக ஆண்டவரிடத்தில் போய் சேர்க்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கின்றது. இதே காரியம்தான் இந்த இடத்திலே நடப்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் சொன்னார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொல்லி. அதனால அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க கூடாது என்பதற்காக அந்த காவலாளிகளை காவலுக்கு வைத்தார்கள். அது மட்டும் இல்ல, ஆங்கில வேதத்தில் ரொம்ப சிறப்பாக போட்டிருக்குது, அந்த கல்லறையை சீல் வைத்தார்களாம். சீல் வைத்தார்கள், யாரும் அதை எடுக்காதபடிக்கு சீல் வைத்தார்கள். அரசாங்க முத்திரை போட்டு சீலே வைத்தாங்க. எத்தனை அரசாங்க முத்திரை போட்டாலும் ஒண்ணு நடக்காது ஐயா. நீ இயேசுக்குள்ள இருந்தன்னு வச்சுக்கோ, நீ ஆண்டருக்குள்ள இருந்தன்னு வச்சுக்கோ, எந்தெந்த உலக அரசாங்கம் கூட ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதை யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, இப்படி பேசலாம்னு கூட யார்கிட்ட வந்து சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. எந்த அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஆண்டரோடு கூட இருந்தோம் என்றால் ஒன்றும் நடக்காது. வேதத்தில் நாம் பார்க்கின்றோம், அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சீடர்களை காட்டிலும், எல்லா சுவிசேஷங்களை காட்டிலும் பவுலுடைய ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியமாக, சிறப்பான ஊழியமாக அவை இருந்தது. தைரியமாக அவன் பேசினான். கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க, பரவாயில்லையா நீ போட்டாலும் கவலை இல்லை. ஏன் தானியேல் கொண்டு போய் சிங்க கேபியில போட்டாங்க, தைரியமா அவன் சொன்னான், என்ன ஆண்டவர் காப்பாத்துவார்னு சொன்னான். உண்மைக்காக யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க, உண்மைத்தன்மை இருந்ததினால. ஒண்ணு நடக்கலங்க. நீ உண்மையா இருந்தா எத்தனை காரியங்கள் இந்த அரசாங்கத்தால் உனக்கு செய்யப்பட்டாலும் ஒன்றும் உன்னை அணுகாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஐயா, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஐயா, நீ கர்த்தருக்குள்ள இருக்கும் போது இந்த பூமியில நீ எங்க வாழாலும் வாழலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம், அந்த துறைக்கு சொந்தம், இந்த துறைக்கு சொந்தம், ஒரு துறைக்கு சொந்தம் இல்லையா, எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். என் தேவன் உருவாக்கின பூமி இது. ஆக நான் ஏன் பயப்படணும்? நான் தான் இந்த உலகத்தானுக்கு ஏன் பயப்படணும்? நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இங்க என்ன ஆச்சா, இந்த தேவ தூதர்கள் வந்த உடனே இந்த காவலாளிகள் என்ன ஆயிட்டாங்க? செத்தது போல விழுந்து விட்டார்கள். மயக்கடைஞ்சு விழுந்தாங்கன்னு போடல, நல்லா கவனிக்கணும். மயக்கடைஞ்சு விழுந்தாங்கன்னு போடவே இல்லை, செத்ததை போல் விழுந்து விட்டார்கள். உனக்கு எதிராக வர்றவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் செத்து மடிந்து போவான். நிச்சயமா நடக்கும். நீ உண்மையாக ஆண்டவருக்காக ஜீவிக்கின்ற ஒரு மனுஷனாக, மனுஷியாக நீ வாழும் பொழுது உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, செத்த நிலைமையிலே அவர்கள் காணப்படல் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். இதுதான் இந்த உயிர்த்தெழுத ஆண்டவரனுடைய அருமையான ஒரு வார்த்தைகள். அதற்காக தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இதை நாம் புரிந்து கொள்வதே இல்லை பல முறை. இன்னும் நம்முடைய புரியாத நிலையிலே நம்முடைய கண்களை மறைத்துக் கொண்டு இருக்கின்றது, நம்முடைய சிந்தனையை மறைத்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த கல் புரட்டி போடப்பட வேண்டும். இதற்கு தான் தேவ தூதர்கள் இருக்கின்றார்கள். தேவனுடைய ஊழியர்கள் அதற்காக தான் இருக்கின்றார்கள். தேவனுடைய ஊழியர்கள் மனுஷர் தான், அவர்களுக்கு குறை இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம்.
தேவனுடைய தூதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் மனுஷர் தான், ஆனால் தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை சொல்வதற்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கின்றார். ஆகவே குறைகளை பார்க்காதபடிக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நமக்காக தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு நாம் தேவனுக்காக நாம் நிற்கின்ற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்று உயிருள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். எனக்குள்ள ஒரு தைரியம் அது ஒண்ணுதான். நான் சேவிக்கிற ஆண்டவர் செத்த ஆண்டவர் அல்ல. நான் சேவிக்கின்ற ஆண்டவர் ஏதோ கதை சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல. நான் சேவிக்கின்ற ஆண்டவர் ஒரு புராண கதையில வருகின்ற தெய்வம் அல்ல. இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர், என்னையும் உண்டாக்கின ஆண்டவர், என்னையும் இந்த உலகத்தில் அவருக்காக வைத்திருக்கின்ற ஆண்டவர். அவரை நான் ஆராதிக்கின்றேன். அவர் உயிருள்ள ஆண்டவர். அந்த தைரியம் தான் என்னை இன்றைக்கு வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற, வேற ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட ஒரு பலனும் கிடையாது. இப்ப கூட நான் ஆலயத்துக்கு வரும்போது என்ன அருமையான அம்மா கேட்டாங்க, நீங்க ரொம்ப பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது, உங்களால முந்தி மாதிரி எதுவுமே ஓடி ஆடி செய்ய முடியல, நல்லா விளங்குது அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் பலவீனப்படலை அப்படின்னு சொன்னேன். சரீரம் ஒருவேளை பலன் அடைந்திருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஏன்னா வயதாகிறது, அடுத்து ஏகப்பட்ட ஆபரேஷனு இந்த சரீரத்துல, ஆங்காங்கே கோளாறுகள், சரீரத்துல ஆங்காங்கே எல்லா இடத்திலும் கோளாறுகள். ஆனா எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன், என் தேவனுக்குரிய ஜீவன், அது உயிருள்ள ஜீவன். அந்த ஜீவனுடைய பலத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. இந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். காரணம், அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர். நம்மை காப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக, நமக்கு வேண்டிய தேவைகளை கொடுப்பதற்காக அவர் இன்றும் உயிருள்ள ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடுவதில்லை, இயேசு என்னை கைவிடுவதில்லை. கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆமென். ஆண்டவரே, ஒரு உயிர் தொழுந்த ஆண்டவரை நாங்கள் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆராதனை பண்ணி கொண்டிருக்கின்றோம், விசுவாசம் வைத்திருக்கின்றோம். ஒரு நாடும் எங்களை கைவிடாத ஆண்டவர், தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருப்பீர். காரணம், நீர் உயிருள்ள ஆண்டவர். அப்பா, நீர் உயிருள்ள ஆண்டவர், நீர் உயிருள்ள ஆண்டவர். இன்றும் எங்களோடு கூட எங்களுக்குள்ளே உயிர் உள்ளவராய் நீர் இருக்கின்ற பரிசுத்த ஆவியாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றேன். பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றீர் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆயினும் சில கல்கள் இன்னும் புரட்டப்படாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. நீர் உயிரோடு கூட எழுந்திருந்ததை ஆண்டவரே விசுவாசிப்பதற்கு சில கற்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கற்களை நீர் புரட்டி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அந்த கற்களை நீர் புரட்டி போடும்.
இன்றும் உயிருள்ள ஆண்டவர் என்பதை நாங்கள் பார்க்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. அப்படியே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், தூய ஆவியானவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து எப்பொழுதும் உங்களை காக்க கடவர்.